வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன். அடுத்தது வந்து காலிஃப்ளவர் சில்லி போட போகிறேன். பரங்கிக்காய் வந்துட்டு கூட்டு செய்ய போகிறேன். இல்லை பொரியல் பண்ண போகிறேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு இது சாதம் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்தது வந்துட்டு காய்கறியில் நறுக்கிற வேலையை பார்க்கலாம். இதில் வந்துட்டு வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேங்க. இனி வந்து தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய்கறியெலாம் நறுக்கலாம். வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு. முருங்கைக்காய் வந்து நறுக்கியாச்சுங்க. இப்போ வந்து குழம்பு வைக்கலாம். இப்போ சாதம் வந்து பொங்க போகுது. எண்ணெய் வந்து விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ அதில் வந்து சோம்பு பெருசீரகம் வந்து போட்டுக்கலாம். பெருசீரகம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டு தக்காளியும் போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உப்பு, மஞ்சள் பொடி. தக்காளி வந்து வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போது இதில் முருங்கைக்காய் வந்து போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு இந்த தண்ணி விட்டு முருங்கைக்காய் வந்து வேகட்டும். காலிஃப்ளவர் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு வெந்நீர் வந்து விட்டுக்கலாம். கட்டில் சூடு பண்ணி தான் விட்டுருங்க. வெந்நீர் விட்டுட்டேன். வெந்நீரில் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஊறட்டுங்க. சாதம் இங்கே கொதிச்சிட்ருக்குது. குழம்பும் வந்துட்டு காய் வெந்துட்டுருக்குது. இனி இதில் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு ரெடிங்க. தேங்காய் நறுக்கிட்டு வந்துட்டேங்க. சும்மா 1/4 மூடி தேங்காய் தான். அடுத்து முந்திரி இதில் வந்துட்டு ஒரு 5-6 முந்திரி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு, அதுக்காக. இப்போ இதை அரைச்சிட்டு வந்து குழம்புல விட்டுடலாம். தேங்காயும் முந்திரியும் அரைச்சாச்சுங்க. அதை குழம்புல விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாங்க. இதை பொரிச்ச குழம்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். சாதமும் வந்துருச்சுங்க. சாதம் வடித்து விட்டாச்சு. இது பரங்கிக்காய் இருக்குது. இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கொதி விடட்டும்னு வச்சுருக்கேன். குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. மல்லி வந்து போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு பஜ்ஜி மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாதிரி தான் போட போகிறேங்க.
சும்மா அப்படியே பெரட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ட்ரையாக இருந்தால் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ அது வந்து பஜ்ஜி மாவு போட்டு பெரட்டி வச்சுட்டேங்க. ரொம்ப வந்து நிறைய மாவு போடக்கூடாது. லைட்டாக அதில் வந்து கோட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு மாவு போடணுங்க. ஃபுல்லாக வந்து பஜ்ஜி போடுற மாதிரி கோட் பண்ணி போடக்கூடாது. இப்போது இதை வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாங்க. எண்ணெய் வந்து இங்கே கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதை போட்டுடலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து எடுத்துடலாம். இப்படி தான் வந்து இருக்குங்க. ரொம்ப பஜ்ஜி மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து அடுத்து இது போட்டுடலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டுக்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பா. எல்லாருமே குடிப்போம். நெல்லிக்காய் போட்டுட்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி, இந்த ஒரே ஒரு கொத்து புதினா, இது போட்டு உப்பு சேர்த்து ஜூஸ் போட்டுடலாங்க. வச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது பாப்பா சாப்பிடும்போது குடிச்சிக்குவா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ஜூஸு அவ்வளோதான் எடுத்துக்கோ. சாதம், பொரிச்சுக்கிழங்கு, காலிஃப்ளவர் பஜ்ஜி. இதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து சாதம் வந்து டிஃபன் கட்டிடலாங்க. நான் கிளறி தான் கொடுத்து அனுப்புவேன். அப்படியே வச்சு தனித்தனியாலாம் பாக்ஸ்லாம் இல்லை. இவ்வளோ காய் போட்டிருக்கேன். ஆனால் காயே சாப்பிட மாட்டாங்க. மிக்ஸ் பண்ணி சாதம் வந்துட்டு கிளறிட்டுங்க. இது வந்து பாக்ஸில் கட்டிடலாம். அவ்வளோதாங்க. டிஃபன் வந்து குழம்போட சாதம் கிளறி வச்சுட்டேன். வந்து சரி காலிஃப்ளவர் வச்சுட்டேன். அவ்வளோதான் டிஃபன். அவ்வளோதாங்க. மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.